அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் ஈராமல். சிலருடைய எண்ணம், ஏன் ஆண்டவர் எனக்கு தாமதிக்கிறார்? நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், ரொம்ப நாளா எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களெல்லாம் அனுமதிக்காமல் கொடுக்காமல் இருக்கிறார்? சில நேரம் நமக்குள்ளே அந்த எண்ணம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாமதம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலம் காத்திருக்குதல் அநேகருக்கு ஒரு சோர்வை உண்டாக்கும். பாருங்கள், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே, தாவீதின் வாழ்க்கையிலே, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தாமதித்துதான் அவர்கள் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அருமையான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் தாமதிக்கிறார் என்றால் மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஏனென்றால் இன்றைக்கு நடக்கிற காரியம் நமக்கு தெரியும். நாம் ஒரு துரித காலத்திலே இருக்கிறோம். எல்லாமே வேகமா கிடைக்கணும். உணவு முதற்கொண்டு எல்லா காரியங்களும் துரிதமாய் கிடைக்கணும். ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கூட வேகமா போயிடணும். அதே போல தேவனும் இன்னைக்கு ஜெபம் பண்ண இன்னைக்கே கொடுக்கணும்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய உள்ளம் எப்படி என்றால், அவர் நாளையே அறிந்தவர். நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த நாளை அறிந்த தேவன் நாளைய சூழ்நிலையை ஆண்டவர் அறிந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய அற்புதமாய் நமக்கு செய்வார். அது வரும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு பூரிக்கிற அளவிற்கு தேவன் அற்புதம் செய்வார். ஒருமுறை ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். அவர்கள் கணவன் வாலிப வயதிலே இறந்து விட்டார்கள். அவர்கள் செய்த வேலையிலே ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாய் விபத்தில் மாட்டி இறந்து போனார்கள். சிறு பிள்ளை. அந்த சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அவர்கள் ஒரு வேலையில் இருந்தபடியினால் அந்த வேலையில் கிடைக்க வேண்டிய பணத்திற்காக நிறைய முறை அந்த அலுவலகத்தை தட்டினார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. கோர்ட்டில் கேஸ் நடந்தது. பல வருஷங்கள் ஆகிவிட்டது. பிள்ளை வளர்ந்தால், படிக்க வைக்கப்பட்ட பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளையினுடைய திருமண நேரம் வந்தபோது கையில் பணம் இல்லை. மிகுந்த நெருக்கம். என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீரோடு ஜெபிக்கிற போது அவருடைய வக்கீல் போன் பண்ணி சொன்னாங்களாம், அம்மா, கேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் உங்களுக்கு மொத்த பணமும், உங்கள் கணவருடைய மொத்த பணமும் பல மடங்கு சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. நீங்கள் வரும் புதன்கிழமை வந்து செக் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்களாம். அந்த சகோதரிக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அதே போல அவர்கள் கொடுக்கப்பட்டது. திருமணத்தை மிக ஆசீர்வாதமாய் முடித்தார்களாம். இந்த சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பணம், எனக்கு வரவேண்டிய அந்த நன்மை என்னுடைய வாலிப நாட்களிலேயே அல்லது முன்பே எனக்கு கிடைத்திருந்தால் என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்கு நான் ரொம்ப கலங்கியிருப்பேன். ஆண்டவர் பாருங்கள், சரியான நேரத்தில் எனக்கு அந்த பணத்தை கிடைக்க வைத்து அற்புதம் செய்தார். சில நேரத்தில் தாமதிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கிடைக்கும் போது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தாமதிக்கிறாரா? உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த நாளிலும் கர்த்தரோடு நெருங்கி இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் தாமதங்கள் சில நேரத்தில் சோர்வை உண்டாக்கும், ஜெப குறைவை உண்டாக்கும், அவிசுவாசத்தை கொண்டு வரும். அதெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துவார். விசுவாசத்தோடு காத்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நீ தாமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏற்ற சமயத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.